கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு தியானிக்கும்படி கொடுத்த வேத வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பின்பாகத்தை நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பின்பாகம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி. ஐக்கியம் என்று சொல்லும்போது ஃபெல்லோஷிப் அல்லனா ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லுவோம். உலகத்திலே ஒரு பழமொழி உண்டு, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். உன் நண்பன் யார் என்று சொல்லு, உன்னை குறித்து நான் யார் என்று கண்டுபிடித்து விடுவேன் என்று சொல்லி. ஐக்கியம் என்பது மிகவும் முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். இங்கே சொல்கிறார், யோவான் சொல்கிறார், எங்கள் ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது, பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி. அப்போ ஆண்டவரோடு நாம் ஐக்கப்பட்டு இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதே அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் 6-7 வசனங்கள் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் நாம் இருளிலே நடக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், பொய்யராக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. நம்ம சொல்லுகிறோம், நான் ஆண்டவரை தான் சேவிக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை தான் சொல்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருளில் நடக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் பொய் சொல்கிறவராக இருக்கிறோம். ஆனால் நாம் ஒளியில் நடக்கிறோம் என்று எப்படி இருப்போம் என்று சொன்னால், நாம் ஒளியில் நடக்கும்போது நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம் என்று வேதம் சொல்கிறது. சரி, இந்த இருளுக்கும் ஒளிக்கும் எப்படி நம்ம வித்தியாசம், வாழ்க்கையை வைத்து நம்ம எப்படி வித்தியாசத்தை நம்ம கண்டு கொள்ளலாம் என்று பார்த்தால், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், இருளின் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி 5ஆம் அதிகாரம் ஒருவேளை நீங்கள் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் எல்லா காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நம்ம பார்க்குறோம், இயேசு தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் பிதாவாகிய தேவனுக்கு தன்னை சுகந்த வாசனையாக ஒப்புவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகள், ஒரு அப்பாவோட பிள்ளை, அப்பாவுக்கு பிரியமான பிள்ளை, அப்பா எப்படி சொல்கிறாங்களோ அதற்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கும். அதே விதமாக தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் அன்பிலே நடந்து கொண்டது போல நாமும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அன்பு, கிறிஸ்தவம் என்று சொன்னாலே அன்பு. இந்த உலகத்தில் இன்றைக்கு அன்பை மட்டும்தான் பார்க்க முடியவில்லை. எங்கே பார்த்தாலும் வெறுப்புணர்ச்சிகள், பகை உணர்ச்சியை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று முதலாவது வேதம் சொல்கிறது. பரிசுத்தவான்களுக்கு வேசித்தனம், எந்த லஸ்ட்ஃபுல் டிசைர்ஸும் இருக்கவே கூடாது. வம்பு, புத்தியானமான பேச்சு, பரிகாசங்கள் தகாதவைகள். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் கூட இருக்கும்போது, தனியாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறது. ஒருவேளை கூட்டத்தோடு சேரும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஐக்கியம் எப்படி நம்மை மாற்றி விடுகிறதுன்னு சொன்னால், கேலி பேசும்போது, மற்றவர்களை குறித்து பேசும்போது நம்மை அறியாமலேயே அந்த காரியங்கள் நம்முடைய வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், வம்புமான பேச்சுக்கள். வம்பு எப்படின்னு என்று சொன்னால், நம்ம சொல்லுவோம்ல, வீணா வம்பை விலைக்கு வாங்கிறாதே என்று சொல்லி. சும்மா போகிற காரியத்தில் நம்ம போய் தலையிட்டு, தேவையில்லாத காரியத்தில் நம்ம தலையிட்டு வம்பில் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது. அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. புத்தியீனமான ஒரு பேச்சு. இன்றைக்கு அநேக பெண்களுடைய வாழ்க்கையில் கூட அநேக குடும்பங்களில் பிரச்சனை காரணம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணானவள் புத்தி இல்லாமல் பேசி விடுகிறதுனால அநேக கணவன் மனைவி மத்தியில், இல்லை மாமியார் மருமகள் மத்தியில் ஞானமாய் நடக்க தெரியாதமான புத்தியீனமாய் பேசி விடுகிறதுனால குடும்பங்களில் பிரச்சனை வந்து விடுகிறது. புத்தியீனமான பேச்சு நமக்கு வேண்டாம். பரிகாசம், வேதத்தில் சங்கீதம் 1 அழகாக சொல்கிறது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி. எங்கே உட்கார்ந்து கேலி பரிகாசங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறார்களோ அந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளை இருக்கவே கூடாது. இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை பாருங்கள், வாலிப பிள்ளைகள் எங்கே பார்த்தாலும், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களை கேலி பண்ணுகிறவர்களை பார்க்குறோம். இன்னும் கோ எஜுகேஷன் ஸ்கூல் காலேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை கேலி பண்ணுகிறவர்களை பார்க்குறோம். இதே விதமாக அநேக காரியங்களை நம்ம பரிகாசத்திற்கு இடம் கொடுத்து விடவே கூடாது. ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு வம்புமான காரியங்கள் இருக்கக்கூடாது, புத்தீனமான காரியம் இருக்கக்கூடாது, பரிகாசம் செய்வது தகாது என்று வேதம் சொல்கிறது. இன்னும் நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டே வந்தீர்கள் என்று சொன்னால் 4வது வசனத்திலலாம் பார்த்தீங்க என்று சொன்னால், விபச்சாரக்காரன்,
பொருளாசைக்காரன் அசுத்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அசுத்தனுக்கு ஆங்கில வேதாகமத்தில் எப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அவனுடைய சிந்தையிலும் அவனுடைய எண்ணங்களிலும் பரிசுத்தமில்லாத சிந்தனைகள். அவன் நினைப்பது பரிசுத்தம் இல்லாமல் இருக்கு. வெளியே ஒரு வேலை தெரியாது, ஆனால் உள்ளுக்கு அசுத்தமான ஒரு சிந்தனை. அப்படிப்பட்டவனை தான் அசுத்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாசைக்காரனாகிய விக்கிரக ஆராதனைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தேவனை அறிந்த பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரக வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஆனால் பொருளாசை, கிரீடினஸ், மற்றவங்களுக்கெல்லாம் அந்த காரியம் இருக்குதே, எனக்கும் அந்த காரியம் வேணுங்கிற ஒரு பொருளாசையை, எதை எடுத்தாலும் எனக்கும் வேண்டும் என்று சொல்லி என்கிட்ட இருக்கிறது பத்தாது என்கிற ஒரு எண்ணம். வேதம் சொல்கிறது, போதும் என்கிற மனதினுடைய கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போதும் என்கிற ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறது எனக்கு போதும். என்றைக்கு நாம் அப்படி என்ன ஆரம்பிக்கிறோமோ, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கு தான் கர்த்தர் இல்லாததை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் இருக்கிறது எனக்கு பத்தாது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அந்த போதும் என்கிற மனப்பான்மை இல்லாத பட்சத்தில் நம்மிடத்தில் முறுமுறுப்பு வந்து விடுகிறது. கர்த்தர் இந்த முறுமுறுப்பை அவர் வெறுக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்தபோது அவருடைய வாழ்க்கையில் முதலாவது ஒரு இடத்துல வந்தோடனே என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் எகிப்து தேசத்திலே செத்து போயிருந்தால் நலமாக இருக்குமே என்று சொல்லி. நாங்கள் அங்கே உட்காந்து வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொம்பட்டிக்காய் எல்லாவற்றையும் நாங்கள் சாப்பிட்டோம். இந்த மண்ணா எங்களுக்கு சலித்து போகிறது என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னார், இந்த முறுமுறுத்த ஜனங்களில் ஒருவராது நான் கொடுக்க போகிற கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். 40 நாட்களிலே பிரவேசிக்க வேண்டிய கானான் தேசத்தில் 40 ஆண்டுகள் அவர்கள் சுற்றி நடக்க வேண்டியதாயிற்று. காரணம் அந்த முறுமுறுப்பு, தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுப்பு. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியத்தில் போதும் என்கிற மனதோடு நம்மை திருப்தியாக இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நாம் வேண்டிக் கொள்ளாத காரியத்தை கூட அவர் நமக்கு அதிகமாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். முறுமுறுப்பை உங்களை விட்டு ஓய பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அந்த பொருள் ஆசை வரும்போது தான் அந்த போதும் என்கிற மனம் இல்லாமல் மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கை வேறு விதமாய் மாறிவிடுகிறது. எதை பார்த்தாலும் தனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் இச்சிக்க ஆரம்பிக்கிறான். அது நிமித்தம் வாழ்க்கையில் அநேக பாவத்திற்கு உட்பட்டு போகிறான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனைக்கு ஒரு நாளும் நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடாது. அது வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு அழகல்ல என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்கிறது. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு நீங்கள் பங்காளிகளாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் எல்லாருக்கூடையும் பழக வேண்டியது அவசியம்தான். ஒரு கர்த்தருடைய பிள்ளை எல்லாரோடு பழகும்போது அப்போ தான் அவங்களுடைய கர்த்தருடைய அன்புக்குள்ளே நம்ம அவர்களை அழைக்க முடியும். ஆனால் பங்காளிகளாக இருக்கக்கூடாது, அசோசியேட்டாக இருக்கக்கூடாது, ஷேர் பண்ணிக்கூடாது. நமக்கும் அவர்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தான் அவர்களை கர்த்தரென்று இழுக்க வேண்டுமே தவிர அவர்கள் நம்மை அவர்கள் பட்சத்தில் இழுத்து விடக்கூடாது. வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் பங்காளிகளாக இராதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நம்மகிட்ட, இதெல்லாம் என்ன ஒரு பெரிய காரியமே இல்லை, இந்த சின்ன தப்பு இதெல்லாம் பெரிய தப்பே கிடையாது, இன்னும் இதை என்ன செய்தால் என்ன என்று சொல்லி சில சமயம் நயவஞ்சகமான வார்த்தைகளை நம்மோடு பேசி கர்த்தரை விட்டு வழி தப்ப பண்ணிவிடுவார்கள். அதனால தான் வேதம் திட்டமாய் சொல்கிறது, அப்படிப்பட்டவர்களோடு உனக்கு பங்கு இருக்கக்கூடாது, அவர்களுக்கு நீங்கள் என்ன இருக்காது, பங்காளிகளாக இராதீங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஒரு வெளிச்சத்தின் பிள்ளை எப்படி இருக்கணும், ஆவியின் கனி நற்குணத்திலும் நற்கிரியையிலும் வெளிப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு நல்ல கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் நற்கிரியைகளை நம்ம செய்யும்போது நம்முடைய குணங்கள், நல்ல குணங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பிரசங்கம் பண்ணுவதும் ஜெபிப்பதும் ஒருவனை கர்த்தரை வழி நடத்துவதை காட்டிலும் நாம் வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கை. நாம் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நம்மை சுற்றி ஜனங்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, நம்ம வாழ்க்கையே அவர்களை கர்த்தரை வழி நடத்திவிடும். இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எஸ்தர் ராஜாத்தியில் பார்க்கிறோம் அல்லவா, இந்த ஜனங்களுடைய காரியங்கள் விகற்பமாக இருக்கிறது என்று சொல்லி ஆமான் சொன்னான் அல்லவா, அவருடைய காரியங்கள் வித்தியாசமானதாய் காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலையும் உலகத்தோடு ஒத்த வேஷம் அல்ல. ஜனங்கள் பார்க்கும்போது விகற்பமாய் நம்ம
நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும், வித்தியாசமாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அந்த வித்தியாசமான வாழ்க்கை தான் ஜனங்களை கர்த்தரை வழி நடத்திவிடும். நற்குணம், கிரியைகள் நம்மளை செய்யப்படுகிற கிரியைகள் எல்லாம் நல்ல கிரியைகளாக இருக்க வேண்டும். நம்ம பார்க்குறோம் வேதத்தில் தொற்கால் என்ற ஒரு அருமையான விதவை, அவள் இறந்து போன போது பேதுருவுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். எல்லாரும் வந்து பேதுரு வந்தபோது அவள் தங்களோடு கூட இருந்தபோது அவள் செய்த நற்காரியத்தை பேதுருவிட்ட சொல்லி எல்லாரும் அழுதார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால தான் பேதுரு அவளுக்காக ஜெபம் பண்ணி அவளை உயிரடைய பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவ ஸ்திரீயானவள் நற்கிரியையிலும் நற்கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொன்னாலும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஒருவேளை நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லலாம், நிறைய அற்புதங்களை செய்யலாம், ஆனால் அதனால் நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியாது. நம்முடைய வாழ்க்கை எல்லா இடத்துலையுமே போய் பிரசங்கம் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஆனால் நம்ம ஊரில் வந்து, நம்ம வீட்டில் வந்து நம்மளை பற்றி விசாரித்தாதான் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியும். அப்போது அந்த நற்கனி, அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஏன்னா அந்த கடைசி காலங்களில் ஒரு நீங்கள் டிவியில் கூட பார்க்கலாம், எத்தனையோ பிரசங்கங்களை கேட்குறோம். இன்றைக்கி டிவி எந்த சேனலை பார்த்தாலும் அநேக பிரசங்கங்களை, அநேக ஊழியக்காரர்களை பார்க்குறோம். ஆனால் வேதம் திட்டமாக சொல்கிறது, ஒவ்வொருடைய நற்கனிகளினாலே தான் அவர்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் இன்றைக்கி அநேகர் நம்பி அமாந்து போய் கொண்டிருக்கிற காலத்தில் கனியை வைத்து தான் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இல்லையா என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். இருளில் இருக்கிறார்களா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறார்களா என்று அறிந்து கொள்ள முடியும். அதே எபேசியரில் நீங்கள் கீழே வாசித்துட்டு வந்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, இருளில் நடக்கிறவுடைய வாழ்க்கை அந்தகாரத்தில் இருக்குது. அவங்க ஒளிப்படத்தில் செய்யப்படுகிற காரியங்கள் அது வெளியே சொல்லக்கூடாத அளவுக்கு அந்த ஒளிப்படத்தில் அவங்க செய்கிறாங்க. வெளிச்சமத்தில் நடக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, எல்லாரும் காணும் விதமாய் நடந்து கொள்வாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், தவறு செய்கிறவர்கள் யாருமே பப்ளிக்காக செய்ய மாட்டாங்க, ஒளிப்படத்தில் தான் செய்வாங்க. இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகளை பாருங்கள், வீட்டில் அநேக பெண் பிள்ளைகள் கூட என்ன செய்வார்கள், எல்லாரும் தூங்கின பிறகு பெட்ஷீட்டுக்கு கீழே மொபைல் ஃபோனை வச்சு சேட் பண்ணுறதை பார்க்குறோம். எத்தனையோ குடும்பங்களில் நாங்கள் பள்ளிக்கூடம் வைத்திருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும், அநேக கிராமத்து பிள்ளைகள் படிக்கிறாங்க. அவங்க தாய்க்கு அதை பற்றி தெரியவே செய்யாது, மொபைல் ஃபோனில் என்னெல்லாம் பண்ணலாம் என்று தெரியாது. ஆனால் என்ன செய்வாங்க, பிள்ளைகள் பெற்றோரை ஏமாற்றுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க என்று சொல்லி மொபைல் ஃபோனை வச்சு அவங்க எல்லா காரியத்தையும் பண்ணுவாங்க. ஆண் பிள்ளைகள் முழு நேரமும் இன்றைக்கி பப்ஜி போன்ற விளையாட்டுகளை விளையாடுறதுல இருக்கிறாங்க. ஒளிப்படத்தில் தாய் தகப்பனை ஏமாற்றி செய்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். அதே விதத்தில் அருமையான தாய்களுக்கு நான் சொல்கிற ஒரு காரியம், பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற தாய்மார் அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு பிள்ளைகளை வைத்து விட்டு அவர்கள் ஒருவேளை நல்லாக படிச்சுட்டாங்கன்னு நினச்சி அநேக தாய்மார்கள் அவர்களை கண்டிக்க தவறிவிடுகிறார்கள். அவர்களை கவனிப்பதில், கண்காணிப்பதில், அவர்களுக்கு தெரியாமல் அவர்களை கண்காணிக்கணும். எப்போவுமே நம்ம கண்காணித்துட்டு இருந்தால் அவங்களுக்கு ஒரு சந்தேகம், நம்ம மேலே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்கும். ஆனால் பிள்ளைகளை அவர்கள் கவனிக்காத வண்ணம் அவருடைய நடைகள், அவருடைய பேச்சுக்கள், யார்கிட்ட ஃபோனில் அதிக நேரம் பேசுகிறாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாரோடு இருக்கிறது என்று சொல்லி அநேக காரியங்களில் ஒரு தாயானவள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இருளில் செய்கிறவர்கள், அந்தாரத்தில் நடக்கிறவங்க எல்லாருமே ஒளிப்படத்தில் தான் அதை செய்வாங்க, அதை ஒரு நாளும் வெளியே செய்வது கிடையாது. அப்போ இருளில் நடக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா, ஒளிப்படத்தில் அவர்கள் செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் ஒளியை பகைக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். வெளிச்சத்துக்கு வருவதை அவர்கள் ஒரு நாள் விரும்பவே மாட்டார்கள். இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து நம்ம விடுபட வேண்டும். அதே நேரம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் நம்ம என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட கிரியைகளை நாம் கடிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவர்களை நாம் காணும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பினாலே நிறைந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களை கடிந்து கர்த்தரண்டை வழி நடத்துகிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, வேதம் அதே அதிகாரத்தில் சொல்கிறது, ஆகையால் தூங்குகிற நீ மருத்துவரிலிருந்து எழும்பு, அப்போ கர்த்தர் உன்னை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
தூங்கி கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை ஆவிக்குரிய நித்திரை. கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய நித்திரை. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு துரிதமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆனால் தேவ ஜனங்களோ தூங்குகிற நிலைமை, ஆவிக்குரிய நித்திரைக்குள்ளே இன்றைக்கி போய்கொண்டு இருக்கிறாங்க. சிம்சோனுடைய வாழ்க்கை, ஒருவேளை நியாயாதிபதிகள் 15-16 நீங்கள் வாசித்து பார்த்தா, சிம்சோன் என்ற ஒரு தேவ மனுஷன், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாய், சத்துருக்களின் கையிலிருந்து விடுவிக்கும்படியாய் தேவனாலே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை பெற்ற மகன் ஒரு கண்களின் இச்சையினாலே விழுந்து போய் தெலிலால் என்ற ஒரு ஸ்திரீயின் மடியில் படுத்துக்கொள்கிறான். அப்பொழுது அவனுடைய பலம் எங்கிருந்து உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அந்த ஸ்திரீ அவனை அலட்டினபடினாலே அந்த நசரேய விரதத்தின் அந்த காரியத்தை அவன் வெளிப்படுத்தி விடுகிறான். அது நிமித்தம் அவனுடைய பலன் எல்லாவற்றையும் இழந்து போகச் செய்கிறாள் அந்த ஸ்திரீயானவள். ஆனால் பாருங்கள், அவன் திரும்பவும் சத்துரு வந்து விட்டார்கள் என்று சொன்னோன்னே பழையபடி நான் எழும்புவேன் என்று நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் தன்னை விட்டு அகன்று போனதை அவன் உணரவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் தன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டு இருக்கிறான். இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கிறது. தேவன் எப்பொழுதோ பாவம் செய்யும்போது அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகி போகிறது. ஆனால் என்றைக்கோ பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் இன்னும் நமக்குள்ளே இருக்கிறது என்று நினைத்து கொண்டு நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். அவன் கடைசியில் நம்முடைய வாழ்க்கையில் அது நிமித்தம் அவன் கண்களை இழந்து போய் அந்த பெலிஸ்தரோடு மடிந்து போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அதனால் அருமையான தேவ பிள்ளைகளே, இருளே இருக்கிற நம்ம, இன்றைக்கி தூங்கி கொண்டு இருக்கிற நம்ம, ஆவிக்குரிய நித்திரையில் இருக்கிற நம்ம, அவர்களை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம என்ன செய்யணுமாம்? பிரகாசிக்கப்பட வேண்டும். இயேசுதான் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். யோவான் 1 முழுவதும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த ஒளி யார்? இயேசு கிறிஸ்து. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய ஐக்கியம், யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறது போல, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லுவோம் என்று சொன்னால், நம்மை பிரகாசிப்பிக்கிற இயேசு கிறிஸ்து அண்டை நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது எந்த மனுஷனானாலும் பரவாயில்ல. ஒரு சவுளை பவுளாய் மாற்றினார்ல, அந்த சவுளை வானத்திலிருந்து அந்த வெளிச்சம், அந்த ஒளி தான் அந்த சவுளை சந்தித்தது. அந்த ஒளியின் மகிமையினாலே அவன் கீழே விழுந்தான் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, அந்த ஒளி சந்தித்த உடனே அவன் என்ன கேட்குறான்? ஆண்டவரே நீர் யார்? வெளிச்சமாக இயேசு நம்மை சந்தித்த உடனே நம்முடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறிவிடுகிறது. எல்லாருடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம். ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே அந்தகாரத்தில் தான் இருந்தோம், எல்லாருமே இருளுக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் கிருபையாய் கர்த்தர் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே, அந்த ஒளி நம்மை சந்தித்தபடினாலே நம்முடைய வாழ்க்கை மாறினது மட்டுமல்ல, சவுலை குறித்து சொல்கிறார், நீ புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் முன்பாக என்னை அறிவிக்கும்படியாய் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்கிறார். கர்த்தர் அப்படிதான் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த ஒளியாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை சந்திக்கும்படியாய் அவர் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறார். அந்த ஒளியை பகைக்கிறவன் தான் இருளில் நடப்பான். அவன் வெளிச்சத்துக்கு வரணும்னு ஒரு நாள் ஆசைப்பட மாட்டான். ஏன்னா இருளில் இருந்து அவன் வெளிச்சத்துக்கு வந்தானா அவனால் அந்த இருளின் காரியங்களை விட்டுவிட மனது இல்லாது இருக்கிறபடினால தான் அவன் ஒளியை பகைக்குவது மட்டுமல்ல, வெளிச்சத்துக்கு வருவதற்கு அவனுக்கு மனமும் இல்லாமல் போய்விடுகிறது. ஒருவேளை அன்பு தேவ ஜனங்களே, இன்றைக்கி நம்மை சுற்றி ஒருவேளை நம்முடைய தேசத்தில் நம்ம பார்க்குறோம், நம்ம குடியிருக்கிற இடத்துல பார்க்குறோம், அநேக ஜனங்கள் இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நம்மை அழைத்தது நம்ம மட்டும் ரட்சிப்படைவதற்காக இல்லை. நம்ம மேலே ஒரு பெரிய கர்த்தர் ஒரு கடமையை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மகிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். என் பிள்ளைகள் இவர்களுக்காக இந்த நாளில் அவருடைய ரட்சிப்பிற்காக அவர்களும் ஒளியாக என்னை காண வேண்டுமே என்று சொல்லி அவர்களுக்காக பிரார்த்திப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்ம மேலே ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஒரு நாளும் அவரை வெட்கப்படுத்தி விடக்கூடாது. நம்மை ரட்சித்த தேவன் நம்மை சுற்றி இருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒருவேளை அறியாமை என்ற இருளில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க கர்த்தரை அறிந்திருந்திருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கும் அல்லவா? நம்மை சுற்றி நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் ஜெபக்குழுவில் ஜெபிக்கும்போது நம்ம முன் வீட்டுக்காரங்க, பின் வீட்டுக்காரங்க, வலது இடது பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒருவேளை நம்ம
கண் அறிய ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லாவிட்டாலும் நிச்சயம் ஒரு நாள் நாம் ஜெபித்த ஜெபம் அவர்களை கர்த்தரண்டை வழி நடத்தும். நிச்சயம் அதன் பலனை நம்ம இந்த உலகத்தில் காணாட்டினாலும் பரலோக ராஜ்யத்தில் ஒரு நாள் நிச்சயம் அதை நம்ம காணப்போவது உண்மைதான். அதனால் இந்த நாளில் தேவ சமூகத்தில் ஆண்டவரே, என்னை சுற்றி ஆண்டவரே எத்தனை ஜனங்களப்பா என் இந்திய தேசத்தில் ஆண்டவரே கிறிஸ்து இல்லாமலப்பா இருளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. நாங்களும் ஆண்டவரே அந்த ஜனங்களை ஆண்டவரே உம்மண்டை அழைத்து வருகிற ஒரு பாத்திரமாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்கிற அந்த நிலைமைக்கு வர வேண்டுமே. நம்ம ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் முடிவு ஜெபத்தில் சொல்லுவோம்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றைக்கும் இருப்பதாக என்று சொல்லுவோம் அல்லவா. அந்த ஐக்கியத்திற்குள்ள அன்பு ஜனங்கள் கடந்து வரும்படியாய் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சத்தின் வாழ்க்கையாய் காணப்படணும். நம்முடைய வாழ்க்கை இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உதிக்கிற உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் கடந்து வருவார்கள். ஒருவேளை என் தெய்வ பிள்ளையே, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இடத்துல வெளிச்சமாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கவே முடியாது. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்மை தேடி ஜனங்கள் வருவார்கள். ராஜாக்கள், பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்க, தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க இந்த வெளிச்சத்தை நோக்கி கடந்து வருகிற காலம் சமீபித்து கொண்டு இருக்கிறது அல்லவா. அப்போ நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உள்ள இருளை மாற்றுங்க ஆண்டவரே. நானும் ஒளியின் பிள்ளையாய் வாழணும் ஆண்டவரே. எனக்கும் அந்த வெளிச்சம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி இயேசு கிறிஸ்து என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே, அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு உரியதாக அவர் மாற்றி தருகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, கல்வாரியில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, கல்வாரியில் தன் ஜீவனை இந்த உலகத்திற்காக கொடுத்த, தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்த, நமக்காக நிந்தையும் வேதனையும் பரியாசமும் இனி எல்லாவற்றையும் சகித்த அந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ, ஜாதி, இனம், மதம் எந்த வேற்றுமையின்றி யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே முடியாது. ஒரு நாளும் அது வெட்கமடையாது. அந்த சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்துவை இந்த நாளில் நம்ம நோக்கி பார்ப்போம். முதலாவது, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ ஒப்பு கொடுப்போம். ரெண்டாவது, வெளியில் இருக்கிற நாம் இருளில் நடக்கிற ஜனங்களை கர்த்தரை வழி நடத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய பொறுப்பை நாம் உணர்ந்து அவருக்காக செயல்படுவோம் என்று சொல்லி இந்த நாளில் ஒரு திட்டமான தீர்மானம் எடுப்போமா. எத்தனை காலம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நாம் வீணான் செலவழித்திருக்கலாம். இன்றைக்கு அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கும்படியாய் தலை தாழ்த்தி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமா. அன்புள்ள தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. இன்றைக்கு அப்பா, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கை இருளாகவே இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரை, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஜீவ ஒளியாகிய உம்மிடத்தில் ஆண்டவரே அவர்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த அன்பு மக்களை நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. அப்பா, பாவத்தினாலும் ஆண்டவரே, வியாதினாலும் சாபத்தினாலும் பலவிதமான நெருக்கத்தினாலும் ஆண்டவரே அப்பா, என் கண்ணீர் துடைக்கப்படுமா என்று சொல்லி வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த வெளிச்சமாகிய இயேசுவண்டை வரும்படியாய் தகப்பனே இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் அவர்கள் மேல் உதிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் மண்டை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஒருவராது கர்த்தாவே நன்மையை பெறாமல் ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே ஒரு மனுஷியாவது ஆண்டவரே நன்மை இல்லாமல் ஆண்டவரே இந்த ஜெபத்தை விட்டு போகக்கூடாது அப்பா. உம்முடைய பிள்ளையாகிய நான் அப்பா, இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் அப்பா அவர்கள் இருக்கிற இடத்துல அவர்களை தொடட்டும் அப்பா. அவருடைய கண்ணீரை மாற்றட்டும். வாழ்க்கையில் தலையிலான ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய சாட்சியை விளங்கப்படத்தக்கதாய் வெளியின் இடத்துல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பன், நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவரே பிள்ளைகளை நீங்கள் மீட்டெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பெற்றோரின் கண்ணீர் ஆண்டவரே இந்த நாளில் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனை எதற்காகலாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவர்களை
தொட்டு ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யட்டும். ஆண்டவரே தொடர்ந்து அப்பா எங்களுடைய ஐக்கியம் ஆண்டவரே பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நிலைத்திருக்கத்தக்கதாய் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.